வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. மேலும் வட இந்திய நிலப்பரப்பிலும் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. அரபிக்கடலிலும் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை இரவு நேரங்களில் பனிப்பொழிவு, பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே அதிகரித்து காணப்படும். வெயில் பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகபட்சம் பெரும்பாலான இடங்களில் 35 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. இரு இடங்களில் 36 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை 29 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் தொடர்ந்து 29 டிகிரி செல்சியஸ் வரை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு நாட்கள் 36 டிகிரி செல்சியஸ் வரை சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிலை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் பனிப்பொழிவு, பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றுச்சுழற்சி சற்று முன்னேறி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நாளை பிப்ரவரி 18, 19 தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இலங்கைக்கு மட்டுமே ஒரு சில இடங்களில் மட்டுமே இன்று முதல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா தீவு பகுதிக்கு பிப்ரவரி 19ஆம் தேதி ஒரு காற்றுச்சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு பிப்ரவரி 22ஆம் தேதி சற்று முன்னேறி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு முன்னேறி வரும் பொழுது மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி 24ஆம் தேதி ஒரு நிகழ்வு சுமத்ரா தீவு பகுதிக்கு வர இருக்கிறது. இரு நிகழ்வுகளும் ஒன்று இணைந்து மீண்டும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாகவோ அல்லது இலங்கை தரை மீது ஏறியோ மன்னார் வளைகுடாவில் நுழைந்து குமரிக்கடலில் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் வரும் பிப்ரவரி 28ஆம் தேதி தமிழகத்தில் மழை கிடைக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக பிப்ரவரி 26, 27 தேதிகளில் லேசான மழைப்பொழிவு தென் மாவட்ட கடல் ஓரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் நிகழ்வு நகர்வை பொறுத்து பிப்ரவரி 26, 27 தேதிகளில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பிப்ரவரி 28ஆம் தேதி தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 28 விட மார்ச் 1 மேலும் தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 2 மேலும் தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் கனமழை, மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். மார்ச் 3ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பிப்ரவரி 22ஆம் தேதிக்கு பிறகு வரும் காற்றுச்சுழற்சியால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு கூடுதலாகவும் குறைவாகவும் ஒவ்வொரு மாவட்டத்தில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களில் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நிகழ்வு நகர்வை பொறுத்து மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை பனிப்பொழிவு என்பது வரும் நாட்களில் தொடர்ந்து பனிப்பொழிவு நீடித்து கிடைத்தாலும் வரும் நாட்கள் பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக பனிப்பொழிவு தமிழகத்தில் விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 22ஆம் தேதிக்கு பிறகு வரும் காற்றுச்சுழற்சி கிழக்கு காற்றை கொண்டு வரும் என்பதால் தமிழகத்தில் பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு பிறகு பனிப்பொழிவு விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று தீவிரம் குறைந்தே காணப்படும். இன்று பிப்ரவரி 17ஆம் தேதியை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா மேலும் குமரிக்கடலில் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. விட்டு விட்டு காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. எப்போதாவது ஒரு முறை, இருமுறை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் அல்லது மாலை நேரங்களில் மட்டுமே அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகத்தில் தரைக்காற்று அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை தென் மாவட்டங்களுக்கு இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த கடல் ஓரங்களில்
35 முதல் 45 கிலோமீட்டராகவும், உள்பகுதியில் அதிகபட்சம் 25 முதல் 35 கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களுக்கும் தரைக்காற்று 25 முதல் 35 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வரும் நாட்கள் தொடர்ந்து வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்து கொண்டிருக்கிறது. மேலும் பிப்ரவரி 22ஆம் தேதிக்கு பிறகு வரும் காற்று சுழற்சி மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வரும் நாட்கள் கணவாய் பகுதிகளில் பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலை நேரங்களில் கணவாய் பகுதிகளில். மேலும் வரும் நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை இரு இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைப்பொழிவு, இரு காற்றின் சந்திப்பின் காரணமாக லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வடக்கு கேரளா, தெற்கு கர்நாடகாவில் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் தமிழகத்தை பொறுத்தவரை வறண்ட வானிலையே நிலவ வாய்ப்புள்ளது. மழை என்பது பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு சற்று வேகமாக முன்னேறி வந்தால் பிப்ரவரி 26, 27 தேதியில் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட கடல் ஓரங்களில் லேசான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் நிகழ்வு சற்று தாமதமாக வந்தால் பிப்ரவரி 28ஆம் தேதி தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 28 விட மார்ச் 1, 2 தேதிகளில் தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழை, மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.